வந்து மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆப்பில் வந்து அதாவது வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கார்டில் பண்ணுவோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா புது ஆப் வந்து எக்ஸ்ட்ரா கார்டு மாதிரியே இருந்திருக்கு. அந்த ஆப் மூலமாக பண்ணுறோம். அந்த ஆப் வந்து ரொம்ப வித்தியாசமாக அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஆப்போட லிங்க் வேணும்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவை பண்ணி தருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து நிறைய வாய்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக கேட்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரொம்ப நாய்ஸ் கேட்டால் அது கொஞ்சம் வந்து எப்படின்னா அவாய்ட் பண்ணி தருது உங்களுக்கு. ஸோ ஆனால் இந்த ஆப் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பு மொபைல்ஸ்க்கு. ஸோ இது வந்து எல்லா ஆப்லேயுமே இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ வந்து லிங்க்கு கொடுக்குறேன். சப்போஸ் நான் ப்ளே ஸ்டோரில் போய் எக்ஸ்ட்ரா கார்டுன்னு போட்டால் எக்ஸ்ட்ரா கார்டுக்கு மேலேயே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி பேசலை. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம் பிளே பற்றி பேசுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட்மா அப்படின்ற கேம் தான் விட போகிறோம். அன்றைக்கோட வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து கிராண்ட்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தேன். அதில் எங்கள் பாட்டி வீடு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து பாட்டிமா ஒரு லேஸ் பாக்கெட் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டால் ஓரா பேசிட்டு கிராண்டிமா ஏய் பேராண்டி போய் படி அப்படி சொல்லிட்டாங்களா. வேணுமா ஒன்னே கொடுக்குறாருமானா பெட்டெக்ஸ்லேயே போடுதுங்க. குச்சை வச்சு பெரிய ஸ்டிக்கை வச்சு போட்டு போய் படிந்து அப்படியே கோபமாக வந்து ஆனால் தான் நம்ம கிராண்ட்பா வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்தாரு. என்ன சொல்கிறேன் நீங்களே கேளுங்களேன். பேராண்டி நம்ம பாட்டி இருக்கான்ல அவள் அப்படி தான். நான் உனக்கு ஒரு பிளானை சொல்கிறேன். உன்னோட ரூமில் எல்லா சாட்சியும் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு நீ போய் பெட்டுக்கல்ல ஒழிஞ்சிக்கோ. ஏன்னா என்ன மாதிரியே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தெரியாதது. அதனால் நீ வந்து ஈஸியாகவே வந்து இப்போ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம். அப்படியே ஸ்நாக்ஸில் ஒழிச்சு வச்சுட்டு நீ படிக்கிற மாதிரி ஆக்டிங் போடு. இல்லைனா போய் ஒழிஞ்சிக்கோ. என்ன சொல்கிற? ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ண போகிற? கிராண்ட்பா நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன். சரி பேராண்டி போயிட்டு வாப்பா. ஓகே போயிட்டு வரேன் தாத்தா. ஓகே கிராண்ட்பா வந்து சொல்லிட்டாரு, ஒரு பிளான் சொல்லியிருக்காரு. அந்த பிளான் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே கிராண்ட்மா கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் வந்து ஆட்டையை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். எங்கெங்கே இருக்குன்னு கிராண்ட்பா வந்து சொல்லிட்டாரு. அதை வந்து ஒரு நோட்டீஸாக எழுதி வச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? சில வந்து அந்த கிராண்ட்மாக்கே தெரியாதான். நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்மா வீட்டுக்கு பஸ்ஸில் போவோம் வாங்க. ஓகே கிராண்ட்மா வீட்டுக்கு நம்ம போயாச்சு. இந்த கிராண்ட்மா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது கைஸ். ஒரு ஸ்நாக்ஸை கூட்டினாலும் தர மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்க போகிறோம். கிராண்ட்மா தூங்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்துப்போம். நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி மன்னிச்சிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இல்லை ப்ரோ, வாய்ஸ் நோட்டுக்காக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் மாற்றினா சரி உங்களுக்கும் சொல்லாமே அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி மன்னிச்சிக்கோ. நான் வந்து ஆப்ஸுக்காக தான் டுட்டோரியல் போட மாட்டேன். அது சும்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நான் போட்டேன். ஓகேவா? மன்னிச்சிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போட இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த கேமில் ஒரே என்ன பிரச்சனைனா ரொம்ப வந்து இருட்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒழுங்காக. சொன்னால் கிராண்ட்மா வந்து தெரியுது. பட் கிராண்ட்மா ரெட்டு கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க கிராண்ட்மாக்கு. அது மட்டும் தான் கிராண்ட்மாக்கு வந்து கரெக்டாக தெரியுது. அது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்மா வரதே கண்டிப்பாக நமக்கு தெரியாது. முதல்ல மேலே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிராண்ட்மா இடத்துக்கு போவோம். அங்கே வந்து கிராண்ட்மா நம்மளை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். கிராண்ட்மா வந்து அப்பப்போ தூங்க போவோம். அந்த நேரத்தில் வந்து அது தூங்க உடனே கிராண்ட்மா கம்மிங் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கணும், அவங்களே சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட்பா ரூமு. நம்ம கிராண்ட்பா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாரு. கிராண்டிக்கு தெரியாமல், அதாவது நம்ம பாட்டிக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருந்தாரு. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆட்டையை போட்டு போவாங்க. கிராண்ட்பா வந்து கபோர்டுக்குள்ளெலாம் எங்கேயும் வைக்கல. எங்கே வச்சுருக்கேன்னு கேட்டால் என் ரூமில் போய் தேடிக்கோன்றாரு. நான் கிராண்ட்பா நீ இப்படி பண்ணுற பிளானை கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லலையே கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன் கிராண்ட்பா இப்படி பண்ணுறேன் நான் கேட்டதுக்கு, தம்பி நானும் சாப்பிடலப்பா நீ மட்டும் என்ஜாய் பண்ண என்னன்னு கேட்குறாரு. சா ஓகே பிஏ கிராண்ட்மான்னு போட்டுருக்கு பாருங்கள் சைடில். பிஏ கிராண்ட்மான்னு காட்டுறேன் எங்கே ஓகேங்க. இதை பாருங்கள் பிஏ கிராண்ட்மான் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ காசு போட்டிருக்குன்னு மட்டும் பாருங்கள். அடப்பாவீங்களா 129 ரோபக்ஸ் கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ கேட்குறீங்க? ரிவைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா கேட்குறாங்க. 99 ரோபக்ஸு. அது எவ்வளோ ஆகும்னு தெரியாது. ஓகே கிராண்ட்மா வந்து பார்த்திங்கன்னா கோ ஃபைன் ஸ்நாக்ஸ்ன்னு போட்டாங்க. இதுக்கு வேணும் வந்து காசு கொடுத்து தான் அன்லாக் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கெலாம் போய்டா காசு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் இந்த ரோபக்ஸ் வந்து ரொம்ப கேட்குறாங்க. அதாவது ரோப்ளாக்ஸ் டெவலப்பர்ஸு, இந்த கேமோட டெவலப்பர்ஸ் கேட்குறாங்க காசு. அதனால் நம்மளுக்கு வந்து எதாவது ரொம்ப ரோபக்ஸ் செலவு பண்ணாதீங்க. நான் இந்த காஸ்டியூம்காக தான் ரோப்ளாக்ஸ்ன்னு செலவு பண்ணேன், வேறு எதுக்கும் செலவு பண்ணலாம். ஸோ ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து ரொம்ப செலவு பண்ணிவிட்டு இவனுக்கெல்லாம் காசு கொடுக்காதீங்க. சொல்லி ஏமாற்றுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து இருந்துக்கோங்க. ரொம்பலாம் வந்து ரோபக்ஸ்லாம் வாங்காதீங்க. ஒரு டைம் வாங்கினீங்களா என்ஜாய் பண்ணிங்களா அவ்வளோதான். அதுக்கு பிறலாம் வாங்காதீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் வாங்க. ரொம்பலாம் அதிகமாகலாம் வாங்காதீங்க.
ஸோ முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. நான் வந்து 100 ரூபாய்க்கு இப்போ வாங்கினேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாகவே வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் வாங்கிட்டு காசு வந்து வேஸ்ட் பண்ணாங்க இந்த விஷயம் ப்ளீஸ். ஓகேவா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சா தான் கைஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் நான் இப்படியே வச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ மொபைலில் விளையாடுனால எனக்கு அப்படி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கிராண்ட்மா வேறு கடுப்பு ஏற்றுது கைஸ். கிராண்ட்மா கொஞ்சம் போயேன், ஏன் இப்படி பண்ணுற? ஓகே, தூங்க போயிடுச்சு. நம்ம நைஸாக வந்து கிராண்ட்மா கிட்ட இருந்து ஸ்நாக்ஸ் ஆர்டர் போடுவோம். கிராண்ட்மா தான் இங்கே தான் நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருச்சு. ஆனால் இடத்துல அதிகமாக இருக்கும். நான் இன்னொரு பிளேஸ் கூட சஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். மொத்தமாக 15 ஸ்நாக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்மா கிட்டேருந்து ஸ்டீல் பண்ணணும். ஓகே, இந்த பெஞ்சு மேலே சில ஸ்நாக்ஸ் இருக்கும். சப்போஸ் கிராண்ட்மா வர மாதிரி இருந்தால் என்னோட சீக்கிரம் டைனிங் ஸ்பாட்டில் ஒழிஞ்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏஞ்சிக்காது. ஸோ அங்கே அது ஃபுல்லாக அவ்வளோ இருக்கும் தான் கிராண்ட்மா வந்து ஏஞ்சிக்கும். ஐ திங்க் கிராண்ட்மா இன்றைக்கி இப்போதைக்கு ஏஞ்சிக்கும், கண்டிப்பாக கிராண்ட்மா ஏஞ்சிக்கிச்சு. பார்த்தீங்களா, கிராண்ட்மா வந்து உஷாரு. கிராண்ட்மா கிட்ட வந்து பார்த்துருங்க. கிராண்ட்மா கிச்சனுக்குள்ளே போயிடுச்சுன்னா நான் வந்து வெளியே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். பட் கிராண்ட்மா போக மாட்டேங்குது எங்கேயுமே. நல்லா கிராண்ட்மா உஷாராக இருக்குது. ஒரு ரூம்குள்ளே போனாச்சும் பரவாயில்ல, போகவே மாட்டேங்குது கிராண்ட்மா. கிராண்ட்மா போ, எங்கே ஏதாச்சும் ரூம்குள்ளே போ. போ கிராண்ட்மா, போ போ போ, ஒழுங்காக போகிற. படு, தூங்கு, அவ்வளோதான். சூப்பர். எங்கள் ஒரு பீஸா ஸ்லைஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வச்சுட்டு நம்ம வந்து 9 ஸ்நாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட 9 ஸ்நாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி சிப்ஸ் மாதிரி இருக்குது. சிப்ஸுன்னு நினைக்கிறேன், சப்பாத்தி சிப்ஸ் வந்துடல. இதையே நம்ம வந்து உள்ளே வச்சுருவோம். ஓகே, இதே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி உள்ளே வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தேட போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் கிராண்ட்மா தேடாது. எங்கே தான் கைஸ் இங்கே ஒழிஞ்சிட்டிங்கன்னா கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா தேடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், இங்கே வச்சிட்டோன்னா கிராண்ட்மாவில் தேட முடியாது. ஓகே, இப்படி வச்சுப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஒன்று வாங்கிட்டு இந்த கூல்ஸ் வேகமாக போவோம். அது பாருங்கள், இது புதுசாக செம்ம வேகமாக போவோம். இது அப்படியே பெஸ்ட் அப்படியே வந்து ஓடுற வேண்டி தான். அப்படியே செம்ம வேகமாக போவோம். கிராண்ட்மா விட நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து கிராண்ட்மா கிட்ட தப்பிக்கிறதுக்கான சான்ஸு இன்னும் 3 வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது நம்மளுக்கு. இந்த கூலிங் தம்பி கூட விளாட்னேன், ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து காசு கொடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுத்து வாங்கினேன். இன்றைக்கி நம்ம சாக்லேட் சொல்லுவாங்க. ஏன்னா சக்காயிடுச்சு இது போகமானே தெரில கைச்சு, துரத்தவும் மாட்டேங்குது. ஓகே, போய் தூங்கிச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. 3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுமா? ஓகே, மேலே ஒன்று பார்த்தேன் நான் இப்போ தான், அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது வந்து டீ நினைக்கிறேன். நம்ம தண்ணி கைஸ், தண்ணி தேவைப்படும். தண்ணி எடுக்க முடியலண்ணா. ஓகே, நம்மளுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி தண்ணி நம்ம தேவையில்லை. ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து தானே வந்தோம், எடுத்துகிட்டு போவோம். இது பார்த்தா 6 பேக்கெட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போனோம். அந்த கிராண்ட்மா வர பார்த்திங்கன்னா பார்த்துரும். 30 செகண்ட் ஒரு இடத்துல ஜூஸ் குடிக்கணும். குடிச்சாச்சு. ஓகே, 1 செகண்ட் அதுக்குள்ளே ஆயிடுச்சு போல். கிராண்ட்மாவோட நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவோம் இந்த வாட்டி. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா ஏதோ இருக்குது, இது வந்து எடுத்து போனோம். கிராம கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது, எக்காட்டுக்கூட கிராம கிட்ட மாட்டிடக்கூடாது. ஓகே, கிராம நல்லா அற தூக்கத்தில் இருக்குது. நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவோம். கனவு உலகத்தில் இருக்குது கைஸ். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சு நம்ம சித்திரவதை பண்ணுற மாதிரி கனவு பண்ணிட்டுருக்கோம். இந்த வந்து கலெக்ட் கிராண்ட்மா. ஸோ ஆனால் அதுக்கு தெரியாது, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உண்மையான உலகத்தில் ஸ்நாக்ஸ் திருடிட்டு இருக்கோம். அதுக்கு தெரியாமல் சொல்லிட்டு அப்படி பார்த்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உண்டிலன்னு பண்ணிட்டோம். அதாச்சும் நம்ம உண்டிலன்னு பண்ணிட்டோம். உள்ளே குஞ்சு வேண்டியதான். அப்பா அடி, அதனால் பைன்ட்டை கை எது பிடிச்சிட போகுது டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திக்குன்னு இருந்துச்சு. பட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது கிராண்ட்மா, அதான் பிரச்சனை இல்லை. ஐயோ, திடீர்னு கீழே வருது, இல்லை மேலே தான் போகுது. எங்கள் வாட்டர் பாட்டில் இருக்குது, எடுத்துப்போம். ஓகே, கிராண்ட்மா வந்து பக்கத்து ரூமில் இருக்குது. சீக்கிரமாக உள்ளே போய்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, நம்ம வந்து உள்ளே வந்து தண்ணி பாட்டில் தேவைப்படும். இன்னும் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் தான் கைஸ். இந்த ஒரே ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து இந்த கேமை முடிச்சிடலாம். பட் இந்த கிராண்ட்மா தூங்கவே மாட்டேங்குது. தூங்கிச்சு கைஸ், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதோட இந்த கேம் வந்து முடிஞ்சிடும். ஓகே, இதை எடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, சூப்பர், பக்காவா இந்த ஒரு கேமை முடிச்சியாச்சு. ஓகே கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:15 வந்து நம்ம கேண்டில் கலெக்ட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஈஸி மோடு. இப்போ நம்ம வந்து டிஃபிகல்ட் மோடு வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாபிக்கு வந்தாச்சு. டிஃபிகல்ட் மோடு போட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏதாச்சும் வாங்க முடியுதா? வாங்குவோம் நம்ம கிராண்ட்பா கிட்ட. வேறாண்டி வாங்கிக்கோப்பா ஏதாச்சும். கிராண்ட்பா காசு இல்லை கிராண்ட்பா, போ கிராண்ட்பா.
ஓகே நம்மள்ட்ட காசு இல்லை வந்தாச்சு. ஒரு பேரை போட்டு மீடியம் போவோம் கைஸ். இப்போதைக்கு மீடியம் போவோம், ஈஸி போகாமல். ஓகே மீடியம் போயாச்சு. டிஃபிகல்ட்டி மீடியம். ஓகே அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சீக்கிரமாக வந்து உள்ளே போவோம்னு நினைக்கிறேன். என்ன சீக்கிரமாக கேம் முடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஈஸி மோடுனாலும் டக்குன்னு கேம் முடிச்சிட்டோம். பட் மீடியம் மோடு அந்த ஹார்ட் மோடில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாமே கிட்ட இருக்குது. ஸோ முதல்ல நம்மளோட ரூமில் ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்குவோம். நம்மளோட ரூமில் சில ஒர்க் வச்சுருப்பாங்க. ஐ திங்க் இந்த மீடியம் மோடில் கிராண்ட்மா வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும். ஹார்ட் மோடில் ஓகே நினச்சேன் கைஸ், சீக்கிரமாக வந்துட்டாங்க கிராண்ட்மா. ஸோ பரவாயில்ல, நம்ம 2 ஃபுட்டு கலெக்ட் பண்ணிக்கோம் இப்போதைக்கு. கிராண்ட்மா முன்னாடி ஃபாஸ்ட்டாக இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? நம்ம சோடா குச்சாலுமே கிராண்ட்மாவோட ஸ்பீட் வந்து நம்மளால் தட்ட முடியாது. ஏன்னா கிராண்ட்மா வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடில் வந்து கிராண்ட்மா வந்து பயணிச்சிட்ருக்காங்க. கிராண்ட்மாவோட ஸ்டேயிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதாவது கிராண்ட்மா வந்து ரொம்ப நேரம் தூங்காமல் இருப்பாங்க இந்த மோடில் எனக்கு தெரிஞ்சு. பட் கிராண்ட்மாவோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா முன்னையோட நல்லா இருக்குது. கிராண்ட்மா வந்து நல்லெலும்புலாம் சாப்பிட்ருக்காங்க போல். நல்லெலும்பு அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக்லாம் குடிச்சிட்டு நம்மளுக்கு தெம்பாக இருக்காங்க நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு. ஸோ வந்து பேக்லேயே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கிராண்ட்மா. கிராண்ட்மா சொன்னால் கேள்வி வேண்டாம். எவ்வளோ நேரம் இருக்காங்க பாருங்க கிராண்ட்மா, ரொம்ப நேரம் இருக்காங்க கைஸ். பரவாயில்ல. பட் இந்த மோடு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. பரவாயில்ல. 20 ஸ்நாக்ஸ் ஓகே கைஸ், எனக்கு புரிஞ்சு போச்சு. முதல்ல நம்ம 15 ஸ்நாக்ஸாக இந்த வாட்டி 30 ஸ்நாக்ஸ் 20 ஸ்நாக்ஸ் கலெக்ட் பண்ணோம். நம்மளுக்கு போட்டு காட்டுறேன் மேலே. இதை பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து எவ்வளோ ஸ்நாக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு பாருங்கள். இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்து தான் கைஸ் இருக்கணும் அந்த மோடில். கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டர் பாட்டில் 2 இருக்குது, இதை நம்ம எடுத்துகிட்டு போவோம். இருங்க, இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். கிராண்ட்மா இப்படி தான் வரமாட்டாங்க. நம்ம இந்த வாட்டி வந்து ஈஸியாக போயிடலாம் மேலே. ஓகே கைஸ், இது எதுக்கு இருக்குன்னு தெரியல. இது முதல்ல அடிச்சிடணும். ஐயோ கைஸ், இந்த கலரிங் டூல் வந்து வந்துச்சு கைஸ். ஐயோ இருங்க கைஸ் என்னாச்சு தெரியுமா கைஸ்? ப்ளே அகைன் கொடுக்குறேங்க. இந்த கலரிங் டூல் இருக்கு இல்லையா, டக்குன்னு வந்து கைக்கு வந்துச்சு அந்த கலரிங் டூலு. இந்த பாருங்கள், இதுதான் கைஸ். போய் தொலை. இதை பாருங்கள், இந்த அது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து இந்த ப்ரஷிங் டூலை அதை அப்படியே உள்ளே போடாமல் அப்படியே போட்டேன் கைஸ். இந்த கிராண்ட்மா வந்து ஈஸியாக நம்ம முடிச்சிருக்கலாம் கைஸ். இப்படி ஆயிடுச்சு. இம்பாசிபிள் மோடு இருக்குது, ஹார்டு இருக்குது. லீவ் இம்பாசிபிள் மோட்லாம் இருக்குது கைஸ். எல்லா மோடும் இருக்குது போல் இதில். ஓகே நம்ம உள்ளே போவோம். எனக்கு டச் டூ ப்ளே ஒருத்தரை போட்டு மீடியம் மோடை போட்டு ப்ளே பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் கைஸ். 101 கிராண்டி இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. பரவாயில்ல. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க என்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்துப்போம். நான் வந்து பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். அதுக்கும் மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து நிறைய வேலை இருந்துச்சு, அதனால பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. என்னது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் இதோட கண்டினியூஸாக வீடியோ வந்து நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேவா? நம்பிக்கையாக இருங்க, அதான் வாழ்க்கை. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டே நீங்கள் கைஸ், நான் பார்க்கவே இல்லை கைஸ். நான் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே எப்படி கைஸ் கிராண்ட்மா என்ன கைஸ் இதுதான் நான் பார்க்கவே இல்லை. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 ஸ்நாக்ஸ் வந்து ஒரே இடத்துல கிடச்சிருக்கு. ஓகே, இந்த வாட்டி சம்பவம் இருக்குது. என் கிராண்ட்மா என்னையவா அடிச்ச நீ இப்படி ஸ்லாப் வந்து கைஸ் என்ன. இது உனக்கு இருக்குடி. வெயிட் பண்ணு, வரேன். நான் சும்மாவே விட மாட்டேன். என்னையவா அடிக்கிற? நான் யாருன்னு தெரிஞ்சோம். நான் யார், இந்த டிஎன் ப்ரோ யாருன்னு தெரிஞ்சோம் என் மேலே கை வைக்கிறல நீ. இது சும்மா விட மாட்டேன். உனக்கு இருக்குடி வேட்டு கிராண்ட்மா. ரொம்ப தப்பு. தூரத்துலேருந்தே பார்த்தது புரியுதா? அந்த மீடியம் மோடில் நம்ம தூரத்துலேருந்தே பார்த்தது. முதல்ல பார்க்காத ஈஸி மோடில் இதுலேருந்து சீக்கிரமாக பார்த்துருது. ஓகே, கிராண்ட்மா கொஞ்சம் கண்ணு தெரியுது. கிராண்ட்பா அப்பயே சொல்லிச்சு, கிராண்ட்மா வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சா இது மாதிரி ஆகிடுது, பார்த்துக்கோப்பா, டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் தேடிட்டுருக்கோம். நம்ம அப்புறமேட்டு வந்து ரூமில் செக் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்மாவோட பக்கத்து ரூம், அதாவது கிராண்ட்மாவோட ரூம் இது. கிராண்ட்மா ரூமில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் கிராண்ட்மா ரூம் வந்து போன இதுலேயே போகல, ஈஸியிலே போகல. நான் கிராண்ட்மா ரூமுக்கு இப்போ வந்து போவோம். ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஹார்ட் மோடோட முடிச்சுப்போம். மீடியம் மோடு வேணுன்னா கேளுங்க. இந்த மீடியம் மோடோட முடிச்சுப்போம் நம்ம வீடியோவை. ஹார்ட் மோடு இம்பாசிபிள் மோடு வேணும்னா
கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதுவும் கண்டிப்பாக அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, முதல்ல நம்ம ரூமில் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரோலை க்ளோஸ் பண்ணுவோம். ஐயோ கிராண்ட் வந்துச்சு, ஸ்லாப் பண்ணிச்சு. இந்த மோடில் கிராண்ட் வந்து ரொம்ப இருக்குது. கிராண்ட் மானை அடிச்சிச்சு தொடர்ந்து நான் திரும்ப விளாட்றேன். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதில் வந்து விட்டுமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த வாட்டி வந்து இந்த ரூமில் போய் செக் பண்ணுவோம். இந்த ரூம்லேயே நம்ம இன்றைக்கி வந்து இந்த ரூம்லேயே ஒழிஞ்சு போவேன்னா ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் கிராண்ட் மார்க்கிட்ட நம்ம ஈஸியாக தப்பிக்க முடியும், இல்லைனா தப்பிக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட் பண்ணி போவேன்னா வந்துச்சு கிராண்ட்மா. எப்படின்னா இங்கே தான் வருது அடிச்சிச்சுரா. கைஸ் இப்போ தான் எனக்கு புரியுது. போது நம்ம வந்து ரொம்ப இந்த கேம் வந்து ஹார்டாக இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ கிராண்ட்மா வரும்போது நம்ம வெளியே தலையே காட்டக்கூடாது, எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கணும். இப்போ தான் எனக்கு புரியுது இந்த கேமோட ஐடியாஸ்லாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டையாக சான்ஸே கிடையாது. நிறைய புரிஞ்சிச்சு இந்த கிராண்ட்மா என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம தலையே காட்டக்கூடாது. கிராண்ட்மாவோட ஸ்பீடு நம்மளோட சோடா குடித்தாலுமே கிராண்ட்மாவோட ஸ்பீடு நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் ஒரு சோடா நம்ம சோடா குடித்தோன்னா எந்த ஸ்பீடு போவோமோ அதே ஸ்பீடு கிராண்ட்மா எப்போவுமே வரும். ஓகேவா? அது இது மூலம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இதுக்கிட்ட மட்டும் நம்ம பார்த்துருக்கணும். அந்த கிராண்ட்மா வந்து ரொம்ப உஷாராக ரொம்பவே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தேடுறதுக்காக ஐடியா வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். இங்கேயும் வந்துப்போம். கிராண்ட்மா எப்படினாலும் அதாவது கிராண்ட்மா நம்ம இருக்க இடத்துல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ வந்து பார்த்தே இருக்கணும். இங்கேயே வெயிட் பண்ணுவோம். எதுவும் போகவே மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட்மா. திமுரு பிடிச்ச கிராண்ட்மா போகவே மாட்டேங்குது. குச்சி கிச்சனுக்கு ஓடுறோமா சோடா குடிச்சிட்டு இதெல்லாம் நிற்கிது. டக்குன்னு சோடா குடிச்சிட்டு ஓடுறோமா இல்லை மாட்டிப்போமா தெரியல. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா. சோடா குடிச்சிட்டு ஓடுறது போயிடுச்சு கீழே கிராண்ட்மா. ஓகே, பக்கத்து ரூமில் போய் செக் பண்ணி பார்ப்போம் ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த ரூமில் டோருக்கு பார்த்தீங்களா, இந்த எங்கெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் ஸ்நாக்ஸை. ஓகே, இந்த ஆடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிராண்ட்மா கிட்டே பார்த்து தான் இருக்கணும். சோடா குடிப்போம், அப்போ தான் ஸ்பீடாக ஓட முடியும். முன்னாடி அப்போ சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் எடுக்க முடியும். துற ஓகே எடுக்க முடியும். பட்டன் சீக்கிரம் டக்குனு வந்து கிராண்ட்மா வரத்துக்குள்ளே நம்ம எடுத்துட்டு டக்கு ஒரு பொருளாக வச்சாகணும். சோடா குடி 14 செகண்ட் இருக்கா? ஐயோ சே, ஒரு 30 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால குடிக்க முடியும். கிராண்ட்மா வருது கிராண்ட்மா வருது. ஓகே வந்துச்சு கிராண்ட்மா. உள்ள ஒளி அவ்வளோதான். ஓகே, பதுங்கி ஒளி எஞ்சாச்சு. ஓகே ரைட்டு. இந்த கிராண்ட்மா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்மளோட செம்ம புத்திசாலியாகவும் இருக்குது முன்னாடியே கூட இந்த கிராண்ட்மா. ஸோ அந்த மீடியம் மோடில் நம்ம கொஞ்சம் பார்த்தே இருக்கணும் கைஸ். மீடியம் மோட் இஸ் வெரி ஹார்டு. மீடியம் மோடே எப்படி இருக்குது, ஹார்ட் மோடில் எப்படி இருக்க போதோ தெரில கைஸ். சீரியஸ்லி எப்படி இருக்க போது தெரில. பட் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ட்ரை டு அப்லோட் தட் வீடியோ ஆல்சோ. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருளை முதல்ல எடுத்துப்போம். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, ஜூஸ் பாட்டில் நினைக்கிறது. இது எடுத்துப்போம். அடுத்து கதவை திறந்து பார்ப்போம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. திறந்து வச்சு போதுக்கோ. ஓகே, இப்போ போயிட்டு இந்த பாட்டிலுமே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்குவோம் இங்கே. இப்போ அடுத்து வந்து என்ன சோடா குடிச்சு டக்குன்னு போவோம். டக்குன்னு போ. எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. ஐயோ போச்சு. போ மேலே. சோடா நல்லா ஸ்பீடாக வந்துச்சு கைஸ். கிராண்ட்மா வந்து டக்குன்னு முழிக்க போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கிராண்ட்மா ஹாய் கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறோம். நல்ல வேலை கிராண்ட்மா கிட்ட தப்பிச்சாச்சு. வருது. அப்பா ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். போயிட்டு வா. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நீ? அப்படியே பேபி ஷாலினின்னு நினைப்போம் மனசில். மூஞ்செல்லாம் வச்சுருக்கோம். ஐயோ போச்சு. ஐயோ கிராண்ட்மாக்கு ரோஸம் வந்துச்சு. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சு போட நினைக்கிறேன். வீடியோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ், மீடியம் மோடும் ஹார்ட் மோடும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்புறமேட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானே ஆலில் போட்டுக்கோங்க கைஸ். ஸோ இதோட வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.